வெளியூர் செல்வதாக கூறி வீட்டை விட்டு சென்ற கணவன் வீட்டை விட்டு வெளியேறியதும் காதலனை வரவழைத்த மனைவி. ரயிலை தவறவிட்டதால் பாதியிலேயே வீடு திரும்பிய கணவனுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. மனைவி வேறொரு இளைஞருடன் தனிமையில் இருந்ததை நேரில் பார்த்த கொடுமை. அடுத்த சில நாட்களில் நடந்த பகீர் சம்பவம் என்ன? காதலனுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டிய கொடூர மனைவி சிக்கியது எப்படி? ரோட்டோரத்தில் உள்ள முட்புதர்களுக்கு நடுவுல ஒரு ஆணோட சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன காவலர்கள் அந்த சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. மருத்துவ பரிசோதனையில அந்த நபரை யாரோ துணியாலையோ இல்ல கயிறை வச்சியோ கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கிறது உறுதியாகி இருக்கு. அந்த நபர் யாரு, அவரை கொலை பண்ணது யாரு, சடலம் எப்படி இங்க வந்துச்சுன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துச்சு. அந்த நேரத்துல தான் சடலம் கிடந்த புதர்களுக்கு பக்கத்து தெருவிலிருந்து ஒரு சிசிடிவி காட்சி போலீஸ் கையில சிக்கி இருக்கு. அந்த சிசிடிவியில பிப்ரவரி 14ஆம் தேதி நைட்டு 12:30 மணிக்கு ஒரு பைக்ல 3 பேர் போயிட்டு இருந்திருக்காங்க. பைக்கை ஓட்டுனது ஒரு இளைஞர், நடுவுல ஒரு இளைஞர், பேக் சீட்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே பைக் திரும்பி வந்தப்ப அதுல 2 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. நடுவுல உட்கார்ந்திருந்த ஆளை காணோம். இந்த விஷயம் போலீஸுக்கு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. அந்த சிசிடிவி காட்சிய துருப்பு சீட்டா வச்சு விசாரணையை நகர்த்தினதுக்கு அப்புறம்தான் மர்ம முடிச்சுகள் அவிழ ஆரம்பிச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரை சேர்ந்த மீனாட்சிக்கும் சந்தீப்புக்கும் 2017 கல்யாணமாகி இப்ப அவங்களுக்கு 6 வயசுல ஒரு மகன் இருக்கான். பல ஊர்களுக்கு டூர் போறது, அங்க விதவிதமா போட்டோ வீடியோ எடுத்து போஸ்ட் போடுறதுன்னு மீனாட்சி சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல மீனாட்சி வீடியோ ஷூட்டுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தப்ப கௌதம்ங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்பத்திலிருந்து மீனாட்சியும் கௌதமும் சேர்ந்து ரீல்ஸ் எடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுலதான் 2 பேருக்கும் நடுவுல நெருக்கம் ஏற்பட்டு திருமணத்தை மீறின உறவா மாறி இருக்கு. மகனை கூட கவனிக்காம எந்த நேரமும் இன்ஸ்டாகிராம் செல்போனையே நோண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க மீனாட்சி. அதுவும் இல்லாம அடிக்கடி போட்டோ ஷூட் வீடியோ ஷூட்டுன்னு வெளியூருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சுதான் வீட்டுக்கே வருவாங்களாம். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா குடும்பம் என்ன ஆகும், பையனோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கேட்டு சந்தீப் மீனாட்சிய சத்தம் போட்டிருக்காரு. அதோட கௌதம் கூட மீனாட்சி ரொம்ப நெருங்கி பழகிறது ஆரம்பத்திலிருந்தே சந்தீப்புக்கு பிடிக்கல. கௌதம் கூட பேசாத பழகாத, வீடியோ போஸ்ட் பண்ணணும்னா நீ மட்டும் தனியா ரீல்ஸ் பண்ணி வீடியோ போடு, எதுக்கு அவன் கூட சேர்ந்து வீடியோ போடுறன்னு கேட்டு பல முறை சண்டை போட்டிருக்காரு. ஆனா அதையெல்லாம் துளியும் கண்டுக்காம தான் இஷ்டம் போல கௌதம் கூட ரீல்ஸ் போடுறது, வெளியூர் போறதுன்னு ஜாலியா இருந்திருக்காங்க மீனாட்சி. கணவன் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து மீனாட்சிக்கு அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. ஆனா அந்த அட்வைஸ் எல்லாம் மீனாட்சி ஒரு பொருட்டாவே மதிக்கல. இந்த சூழல தான் வேலை விஷயமா வெளியூர் போறதா சொல்லி சந்தீப் வீட்டை விட்டு கிளம்பி இருக்காரு. ஆனா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டதுனால பாதியிலேயே வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே அங்க கௌதமோட சத்தம் கேட்டு இருக்கு. என்ன இதுன்னு சந்தேகத்திலேயே பெட்ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க மீனாட்சியும் கௌதமும் கணவன் மனைவி போல தனிமையில இருந்திருக்காங்க. எத்தனை நாளா சந்தேகப்பட்டது சரியா போச்சுன்னு சொல்லி ஆத்திரத்தோட உச்சிக்கு போன சந்தீப் மனைவி மீனாட்சியையும் கௌதமையும் சரமாரியா அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கௌதம் கூட பேச முடியாம தவிச்ச மீனாட்சி காதலுக்காக கணவனையே கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக சம்பவத்தன்னைக்கு மது போதையில வீட்டுக்கு வந்த கணவன் சந்தீப்புக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரைய மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே சந்தீப் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் காதலன் கௌதமுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு சந்தீப்போட கழுத்தை கயிறால இறுக்கி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. இதெல்லாம் நடந்தது பிப்ரவரி 14ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு. சடலத்தை இப்ப வெளியே எடுத்துட்டு போனா மாத்திருவோம்னு நினைச்சு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்காங்க.
12 மணி ஆனதும் கௌதமோட பைக்ல சந்தீப்போட சடலத்தை தூக்கிட்டு போக பிளான் பண்ணி இருக்காங்க. கௌதம் பைக் ஓட்ட நடுவுல சந்தீப்போட சடலத்தை வச்சுட்டு பின் சீட்ல மீனாட்சி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. வீட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள புதருக்குள்ள சந்தீப்போட சடலத்தை வீசிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. சொந்தக்காரங்க யாராவது சந்தீப்பை பத்தி கேட்டா அவர் வேலை விஷயமா வெளியில போயிருக்கிறதா சொல்லி சமாளிச்சிருக்காங்க. 3 நாளைக்கு அப்புறம் புதருக்குள்ள இருந்து சந்தீப்போட சடலத்தை போலீஸ் மீட்டதுக்கு அப்புறம்தான் மொத்த விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொலையாளி மீனாட்சியையும் கௌதமையும் கைது செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க.